அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? ஆரம்பிக்கலாங்களா? நீங்க அவரோட குணம் சரியில்லை சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க தப்பான விஷயங்கள் பண்றீங்க சொல்றாரு. நீ அங்கே இரு, உனக்கு வந்து வச்சுக்கிறேன். நைட் எல்லாம் போன்ல பேசுறீங்க, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போறீங்க, இப்படி எல்லாம் சொல்றாரு அவர். அலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அவர் எவ்வளவு சொல்வார் மேம். வீட்டான வந்து விசாரிப்பா மேம் தெரியும் யார் மேல தப்பு இருக்குன்னு. தெரியுமா நான் யார் தெரியுமா? ராங்குக்கே பிறந்த ராங்கு சொல்லி வையாமட்ட ஒரே ஒரு முழுங்க மேம். நான் அவர் என்ன ஃபாலோ பண்ணாரு ஒரு நாத்துக்கு விடிய ரோட்ல இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்தேன். இவன் ஏன் என்ன ஃபாலோ பண்றான், இவன் ஏன் சந்தேகப்படுறான். எல்லாரையும் ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் கேள்வி பண்ணுவாங்க, உன் அழகுக்கு என்னடி குரங்கு போய் பிடிச்சிருக்கேன்னு. அவன் மனசதான் மேம் பார்த்தா அவன் அழகுன்னா பாக்க. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நீங்க அழகியும் கிடையாது, அவர் குரங்கும் கிடையாது. நீங்க வந்து நைட் எல்லாம் போன்ல பேசுறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பையன் ஐயோ உங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடும் வீட்டுக்கு வராதே சொன்னியா மச்சினன்னு. அன்னைக்கு நைட்டு யாரோ ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்தாரு. யார் அது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? 9:30 மணி மேம். ஐடி கார்டு ஆபீஸ்ல மறந்து வச்சுட்டு வந்து அத பக்கம் தான் நான் போய் கொஞ்சம் தூண்டு கொடுத்துட்டு போடா. ஐடி கார்டு அடுத்த நாளைக்கு போய் எடுத்தேன்னா ஐடி கார்டு எதுக்கு வீட்டுல கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன் நைட் 9:30 மணிக்கு? காசு கேட்க வந்தாங்க மேம். எல்லாம் டெக்னாலஜி. ஐடி கார்டு சொன்னீங்க? ஆமாங்க மேம். காசு கொடுத்துட்டு அப்படியே ஐடி கொடுத்துட்டு போ வந்தாங்க மேம். வீட்டுக்குள்ள கூட வரல மேம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரொம்ப போய் சொல்றேன். இல்ல மேம். ஐடி கார்டா காசா? இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா? ரெண்டுமே மேம். உனக்கு அவருக்கு என்னமா பிரச்சனை? கொஞ்சம் விவரமா சொல்ல. வாட் இஸ் த ப்ராப்ளம்? எல்லாமே ஃபேமிலி தான் சொல்றாரு மேம். எனக்கு என் பிள்ளைக்கு எதுவுமே இல்லன்னு சொல்றாரு. இல்ல அது வந்து சும்மா இது ஃபர்ஸ்ட் அவ முக்கியமா நான் முக்கியமா அனி அது வந்து டேய் சொல்றா அவ முக்கியமா நான் முக்கியமா அவன் தான் முக்கியம். உன்னோட சைடுல இருந்து என்னமா மிஸ்டேக்? என்னோட சைடுல எதுவுமே இல்ல மேம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. எல்லாத்தையும் நல்லது பண்ணி ஏமாந்து உட்கார்ந்திருக்க. அதுதான் என்னோட மிஸ்டேக் மேம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எங்க ப்ரூஃப் பண்றேன்னு இல்ல. அந்த பொண்ணு இப்ப கூட சத்தியம் மட்டும் போட வேணா சொல்லுங்க மேம். சத்தியம் போட்டு போட கோவம் தான் மேம். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் அவனுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். 1000 ரூபாய் காசு கேட்டா தூக்கிட்டு வந்து கொடுக்க ஆள் இல்லாமலாம் இல்ல மேடம். 100 ரூபாய் காசுக்கு அவன் என்னத்துக்கு மேடம் என் வீட்டுக்கு வரணும்? அது இல்ல தம்பி மின்சன வாய் வச்சிருவேன். என்கிட்ட சொல்லலாமா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு சொல்றா. புருஷனா இருக்கேனா மேடம்? சொல்லுங்க. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. என்கிட்ட தான் மேம் வந்து கேக்குறாங்க. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. நல்லா தான் உனக்கு கொடுத்து அனுப்பிச்சேன் நான். இது என்ன மேம் தப்பு இருக்கு? உள்ள இருக்கிறான் என் தம்பி சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் இவளை கேட்டதுக்கு யாருமே வரலையா? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நானும் குழந்தையும் தான் இருக்கிறேன்னு அந்த யாருமே வரல. எப்படி நான் சொன்னேன்? கலாச்சிருக்கானா இல்லையான்னு கேளுங்க. அவர் எல்லா டைம்ல கலாச்சிருக்கானா இல்லையான்னு. கலாய்க்கிறது வேற, நீ சொல்றது வேற. இருங்க மேம். அழகா இருக்கியா? என்ன ப்ராப்ளம் தெரியுமா ஹனிஃபா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல. இல்லடா கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிற? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? நினைக்கவே இல்லை மேம். நான் அப்படி நினைக்கவே இல்லை மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. அட பாவிகளா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நான் உண்மையா சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றாங்க. அழகா பிறந்தது ஏன் தப்பா?
ஒண்ணும் இல்ல அழகா இருக்கேன் நான், அழகா இருக்கேன் நான். அழகு மண்ணம் கட்டி 30 வயசுக்கு அப்புறம் இந்த அளவு போயிடும். நீ வாய மூடு. நீ மூடு. 50,000 ரூபாய் பணம் கொடுத்திருந்தேன் மேடம் பிரீஸுக்கு. அது உன் காசு கிடையாது. சேர்ந்து வாழ்றதுக்காக தான் 50,000 நான் இப்ப நான் கொடுக்குறேன் மேம். இந்த பணம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? நீ என்ன பண்ற தெரியுமா? அவங்க மேல எல்லாம் இருக்கிறது பழி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. என்ன கிடையாது. ஏன் பழி சொன்னால மேம்? நான் அங்க போனேன், இங்க போல, நான் இங்க வந்து அங்க போனேன். ஆத்தாடி ஆத்தா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. சொன்னா நீ அவங்க மேல பழி சொல்லுவியா? நான் பழி சொல்ல உண்மையை மேம் சொல்றேன். அவன் சொன்னது போய் நான் சொன்னது உண்மை மேம். இது சரி என்ன பண்ணலாம்? உனக்கு 23 வயசு, நீ குழந்தைமா. உங்க அம்மா சத்தியமா? மேம் எங்க லைஃப் முடிஞ்சிருச்சு மேம். இல்லம்மா, அதுதான் சொல்ல வரேன். நீ குழந்தை. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இப்ப நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதே. உன்னை யாரோ ஏத்தி விடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா 3 வாட்டி இங்க உட்காந்து சொல்லிட்ட, நீ அழகா இருக்க, அவன் குரங்கு எல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். என்னது அடையா? வாட் யூ மீன்? திரும்ப காட்டு திரும்ப. எண்ணமே இருக்க கூடாது. நான் என்ன பண்ண உன் மனசுல அந்த மாதிரி எண்ணமே இருக்க கூடாது. தப்பான விஷயம். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. உங்ககிட்ட ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? அதனால உனக்கு என்ன நான் வேணா சொல்லல கிடைக்கும். மேம். எனக்கு எதிரில நீ இருக்கவங்க ஆக்சுவலி சொல்றாங்க. நல்லா இத பாரு, என்ன பாரு, நான் சொல்றது கேளு. நான் ரொம்ப அழகா இருக்கேங்கிற நினைப்ப தூக்கி போடு. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். சாம்பார் ஆப் எனக்கு. அது நல்லது இல்ல. அதனாலயே நீ கெட்டுடுவ. வேண்டாது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? புரியுதா? நான் சொல்ல மேம். எங்க அக்கா என்ன சொல்லி சொல்லி அந்த மாதிரி முத்தம் கொடுத்து இது பண்ணி செல்லமா தான் மேம் வளர்த்தது. அதனால தான் கெடுத்து விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அதனால தான் கெடுத்து விட்டுருக்காங்க. அது தூக்கி போட. பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. அந்த அழகா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம். இருக்கும். அது நான் சபா இப்பவே கண்ணை கட்டுது. உங்ககிட்ட குறைகள் இல்லையாமா? இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நல்ல பொண்ணு, நல்ல பாசமான பொண்ணு, கோவம் நிறைய வரும். போதும் போதும் போதும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு அகங்காரம் இருக்கு. இருக்கா? பிடிவாத பிடிப்பேன் இருக்கு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எல்லாம் குறைகள் உங்ககிட்ட இருக்குல்ல. கொஞ்சம் பொய் சொல்லி இருக்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். புருஷன்ட்ட பொய் சொல்லி இருக்க. எனக்கு தெரியுமா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையாதுமா. நான் சொல்றது கேளு. நீங்க 2 பேரும் உங்க டிஃபரன்சஸ் கிளியர் பண்ணீங்க. இது எப்படி இருக்கு? பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு